கிளி உட்கார பனமரம் விழுந்த கதையா? எதுக்கு அந்த சம்பவத்த நாங்க கருத்திலே கொள்ளல. அவருடைய டூர பத்தி நாங்க வந்து மனசுல அத பத்தி பெருசா நாங்க நினைக்கிறது கிடையாது. எங்கள் இந்த அறிவிப்பானது சமீபத்தில இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபொழுது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தங்களை வரவேற்பதற்கும், வழி அனுப்புவதற்கும் எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மென்ட் குடுங்கன்னு எதார்த்தமா கேட்டிருந்தாங்க. அதுக்கு தேர் இஸ் எ ரீசன் ஆல்சோ. அந்த மதுரை போடி திரு ரவீந்திரநாத் எம்பி ஓபிஎஸ் அன்னுடைய புதல்வர் எம்பி அந்த காலத்தில அது பிராட்கேஜ் பண்ணி ட்ரெயின் விட்டாங்க. இப்ப அத எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க போல. அந்த இது அவரோட நிகழ்ச்சி நிரல்ல அந்த ரயில் பாதை எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதையும் துவக்க விழா நிகழ்ச்சியில வச்சிருந்தாங்க. போடியுடைய சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சு வரவேற்கும் முகமா அப்பாயின்மென்ட் கேட்டிருந்தாரு. பட் பலரையும் சந்திச்ச பிரதமர் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அப்ரப்ட்டா சந்திக்க மறுத்தது என்பது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்ட தீங்காகவும், அவமானமாகவும் பார்க்கவில்லை. அவரை நம்பி இருக்கக்கூடிய, அவரை பின்தொடரக்கூடிய லட்சம் தொண்டர்களையும், அவர் மேல் மதிப்பு, மரியாதை வச்சிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உணர்வையும் பாதிப்பதாக அமைந்ததன் காரணமாக, சரி கடந்த முறை அமித்ஷா வந்தப்பயும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சந்தித்து யூனிலேட்ரலா அலையன்ஸ்ன்னு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ சரி பிரதமர்னாலும் அட்லீஸ்ட் வந்து பிரதமருக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் ஒரு நல்ல தொடர்பு உண்டு. தே ஹேவ் பீன் மெயின்டெய்னிங் எ கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஃபார் குவைட் சம் டைம். அந்த அடிப்படையில வந்து பிரதமர்னால சந்திக்குங்கிற நம்பிக்கையோட இருந்தப்ப, அவரும் சந்திக்க மறுத்தது. சரி நம்மள வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து சுயமரியாதை இழந்து அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில், நேற்றைய தினம் நாங்கள் தீர ஆராய்ந்து த இஷ்யூஸ் வேர் டிஸ்கஸ் த்ரெட் பார் எல்லா வகையிலும் சாதக பாதகங்களை ஆராய்ந்து, இனிமேல் மரியாதை இல்லாத இடத்தில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து, நாங்கள் ஒரு அரசியல் முடிவு எடுத்திருக்கிறோம்.